அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் நோயாளியை நலம் விசாரித்துக் கொண்டிருப்பவர், அவர் திரும்பி வரும் வரை சொர்க்கத்தின் கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறார். இதை ஸஃப்வான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர்கள் தொடர்களில் வந்துள்ளது. சஹீஹ் முஸ்லிம் 5017 பதிவாகியுள்ளது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஒருவர் நோயாளியை நலம் விசாரிப்பது பற்றி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஹதீஸாக இதை நாம் காணுகின்றோம். அவர் திரும்பி வரும் வரை, அதாவது நோயாளியை விசாரித்துக் கொண்டிருப்பவர் திரும்பி வரும் வரை சொர்க்கத்தின் கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இந்த காலத்தில் பாருங்கள், நோயாளியை நலம் விசாரிக்க போவதே பெரிய ஒரு அபூர்வமாக இருக்கின்றது. கேட்டால் அவர்கள் வரவில்லை, நாங்கள் போகவில்லை என்ற வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். உணர்ந்து நடந்து கொள்வோமாக. பாகுபாடு பார்க்க வேண்டாம். அவர் ஏழை, இவர் பணக்காரர். ஏழை வீட்டில் ஒரு நோயாளியா இருந்தால் போய் பார்ப்பது மிகவும் சொற்ப நபர்களாக இருக்கின்றார்கள். பணக்காரர் வீட்டில் நோயாளியாக இருந்தால் போய் பார்க்கக்கூடியவர்கள் அதிகம் பேர் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நோயாளியை நலம் விசாரிப்பது பற்றி இந்த ஹதீஸை தெரிந்து புரிந்து நடந்து கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.